அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் 2026 அதாவது இந்த வருஷத்தோட குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் டெய்லி டெஸ்ட் பிளான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதோட கன்டினியூவேஷனா நம்ம சேனலுடைய டெஸ்ட் பிளான தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இத ஒரு 3 ஃபேஸா பிரிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ப்ரோஸ் டே 1லேருந்து டே 10 வரைக்கும் உள்ள கதைகள நம்ம படிச்சாகணும். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 50, 50 கேள்வி இருக்கும். ஓகேவா? ஒரு 3, 3 கதையா 4, 4 கதையா கம்பைன் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டே 10 வரைக்கும் ப்ரோஸ். சரிங்களா? அடுத்த ஃபேஸ் 2 போயட்ரி பிளஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். டே 11 to 20 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பீச் crocodile அந்த நியூ சிலபஸ் உடைய அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, டே 20 வரைக்கும், டே 19 வரைக்கும் எல்லா கொஸ்டின் இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன், லைன் பை அனலிசிஸ் ஆஃப் போயட்ரி. ஸோ என்ன பாசிபிலிட்டியில கேள்வி வரும்னே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இதிலே படிக்கணும். ஓகேவா? ஸோ டே 11லேருந்து டே 20 வரைக்கும் ஃபுல்லா போயம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷனு, லைன் பை லைன் அனலிசிஸ் ஆஃப் போயட்ரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, போயம்ல படிச்சு தான் ஆகணும். இத தவிர்க்கவே முடியாது. ஓகேவா? ஏன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1யும், ஃபேஸ் 2வையும் ஒரு 20 நாள்ல ஏன் ப்ரோஸையும், போயமையும் கவர் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு இங்க தான் படிச்சு மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியா நெறைய இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கதை கிட்ட இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 25 போயம்க்கு மேல இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இத முடிச்சுட்டு, மீதி இருக்க ஃபேஸ் 3ல தான் கிராமர் பார்ட் பிளஸ் வொக்காபுலரி பிளஸ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். டே 21லேருந்து 30 நாளுக்குள்ள. ஸோ இதுல டே 21ல எல்லா கிராமர் டாபிக் எல்லாம் மாத்துறது, கன்வெர்ட் பண்றது எல்லா டாபிக்கும் இதுல வந்துரும். டே 30 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ 30 நாள் டெஸ்ட் பிளான் இது. ஸோ கண்டிப்பா 30 நாள்ல இத படிச்சு முடிச்சிட முடியும். கரெக்ட்டா அத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா. சரிங்களா? ஸோ 30 நாள்ல கண்டிப்பா இந்த ஜெனரல் இங்கிலீஷ் ஃபுல் சிலபஸையுமே படிச்சு முடிச்சிட முடியும். ஸோ இந்த லெசன்ஸ்லாம் எப்படி படிக்கணும்? அப்டி ரீட் பண்ணி தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாமே நான் வீடியோல குடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம சேனல்ல போயி இந்த டைட்டில் அடிச்சீங்கனாலே வீடியோ வந்துரும். அத பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். போயம்க்கும் அதே மாரி தான். லைன் பை லைன் எப்படி படிக்கணும்? அதுல உள்ள அப்ரிசியேஷன் கொஸ்டின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்னு தனியாவே ஒரு வீடியோ போட்டு நான் நடத்திருப்பேன். அத முக்கியமா பாருங்க. ஓகேவா? ஸோ அத பார்த்துருங்க. ஸோ வெறும் 15 கேள்வி தான் ப்ரோஸ்லருந்தும், போயம்லருந்து வரப்போது. ஆனா, கிட்டத்தட்ட 30 நாள்ல 20 நாள் இதுவே ஆக்குபை பண்ணிருது. ஏன் அப்டின்னா, இதுல என்னதான் 15 மார்க் தான் வருது அப்டின்னாலும், அந்த 15 மார்க் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுல 1 மார்க் குறைஞ்சா கூட என்ன செய்ய முடியாது? நம்ம ரேங்கிங் தள்ளி போயிரும். அப்ப இந்த 15 மார்க்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிறணும். ஏன்னா சிலபஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கதையும், ப்ரோஸும். அதனால இத முடிச்சு படிச்சு ஒதுக்கி வச்சிரலாம். மீதி இருக்க 75 மார்க்கு இங்க இருந்து தான் வரப்போது. ஃபேஸ் 3ல இருந்து தான் வரப்போது. பார்ட் ஆஃப் ஸ்பீச், கன்கார்டன்சி எல்லாமே அதுலயும் இந்த ஒரு டாபிக் இருக்கும். இருங்க சொல்றேன் பாருங்களேன். இந்த பாருங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 25 கேள்வி இந்த பேசேஜ படிச்சு இது பண்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டே 30 வரைக்குமான ஃபுல் ஸ்கெட்யூலையும் இந்த வீடியோல காட்டிட்டேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ். இந்த டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் வந்து டே 1லேருந்து டே 30 வரைக்கும். ஸோ 30 நாள் நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் இத ஷெட்யூல் பண்ணியிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6 பிஎம் டெய்லி. 6 பிஎம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு நாள் கொஸ்டின் பேப்பர் அனுப்புற மாரி பண்ணலாமா? இல்ல மொத்தமா செட்டா அனுப்பிடலாமான்னு யோசிச்சேன். பட் ஆனா என்ன அப்டின்னா, மொத்தமா அனுப்பிறது சோ மச் பெட்டர். ஏன்னா, ஒரு நாளும் இத ஸ்கெட்யூல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஸோ டைம் லிமிட்ஸ் வந்து 40 மினிட்ஸ் அதிகபட்சம் 40 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. அதுக்கு மேல டைம் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பர கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா, குறைந்த நேரத்துல சீக்கிரமா நம்ம ஆன்ஸர கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க டாஸ்க்கே. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டேக்கு 50 கொஸ்டின். ஒரு பேப்பர்ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, 50க்கு மேலயும் இருக்கும். ஓகேவா? ஆன்ஸர் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, பறவை யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்டின்னா மெயில்லயே அனுப்பிருவேன். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ஒரு ட்ரா அதாவது Google Driveல போட்டு, அதுக்கு கீழே டே 1 கொஸ்டின்ஸ், டே 1 ஆன்ஸர்ஸ் அப்டின்னு குடுத்தாச்சு. வித் ப்ரூஃபோட. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம போட்ட அமௌண்ட்டே தான். இதுல எதுவுமே நம்ம அதிகப்படுத்தவே இல்ல. வெறும் 399 ஒன்லி தான். ஸோ இதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நான் அதோடயே சேர்த்து அனுப்பிருவேன். ஸோ அதையே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனா ப்ரோஸுக்கும், போயமுக்கும்
எப்படி சொல்றது? புக்க தவிர ஒரு சிறந்த மெட்டீரியல் வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா, அது அப்படியே டெக்ஸ்ட் புக்லேருந்து அப்படியே கேள்வி வரப்போது. அதான் படிக்க போறோம். பட் ஆனா, கிராமர் டாபிக் அந்த 75 மார்க்க நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு தான் மிகப்பெரிய சப்போர்ட் தேவை. அதுக்கு தான் நம்ம மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மெட்டீரியலையும் டிரைவ்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிருவேன். சரிங்களா? அத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும். நான் லாஸ்ட் டைம் கெஸ் பண்ண மாரி இந்த கிராமர் பார்ட்ல நான் நெறைய கவர் பண்ணி குடுத்துருந்தேன். பட் நான் எங்கெங்கலாம் கெஸ் பண்ணி இப்படிலாம் கேள்வி வரும்னோ, அதே மாரியே நெறைய கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம சேனல்ல ஒவ்வொரு கொஸ்டினையும் டீகோட் பண்ணியிருப்பேன். அத போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஓகேங்களா? சரி இந்த டெஸ்ட்ட எப்படி வந்து வாங்குறது? நம்ம எப்படி நீங்க வந்து இத எழுத முடியும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, டே 1லருந்து டே 30 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ ஒரே ஃபோல்டர்ல போட்டு டிரைவ்ல அந்த லிங்க்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவேன். நீங்க அத ஓப்பன் பண்ணி, அந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்து எழுதினாலும் சரி, இல்ல மொபைல்லயோ, லேப்டாப்லயோ எடுத்து வச்சு எழுதினாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பெட்டர் சாய்ஸ் என்னன்னா, முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, எப்ப வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2வது அந்த டிரைவ் லிங்க் எப்பயுமே உங்களுக்கு ஓப்பனா தான் இருக்க போகுது. நீங்க எத்தன டிரைவ் ஓப்பன் பண்ணி எழுதினாலும் அத எழுத முடியும். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு தடவ தான் எழுத முடியும், 2 தடவ எழுத முடியும் அப்படிலாம் கிடையாது. எத்தன டைம் படிச்சுட்டு நீங்க எழுதினாலும், இத எழுத முடியும் இந்த டெஸ்ட்ட. ஏன்னா எல்லா பிடிஎஃப்பும் உங்க கையில தான் இருக்க போகுது. உங்க உங்களுக்கு டிரைவ்ல லிங்க் ஷேர் பண்ணிருவேன். நீங்க ஈஸியா ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜிபே, ஃபோன்பே 2 நம்பருமே ஒண்ணு தான். 9994108228 இதில நீங்க பேமெண்ட்ட பே பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா போதும். ஒருவேள நெட் பேங்கிங்ல அனுப்பணும்னு நினைக்கிறவங்க, அக்கவுண்ட் நம்பர் இங்க இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு. அதில நீங்க அனுப்பிறலாம். ஜஸ்ட் WhatsApp இதில அனுப்பிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் டீல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா படிக்கிற நம்ம வந்து படிக்கிறது மட்டும் எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போயிருமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் இல்ல. எந்த எக்ஸாம்க்குனாலும் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறத நம்மளுடைய அ என்ன சொல்றது? தலையிலருந்து வெளிய எடுக்க முடியுதான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். நம்ம வந்து படிக்கிறதுங்கிறது உள்ள எடுத்துட்டு போறது மட்டும் தான். அத திரும்பியும் வெளிய எடுக்க தெரியணும். அதுவரைக்குமே அந்த எஜுகேஷன்ங்கிற வார்த்தை தான் அது. ஓகேங்களா? ஸோ இப்ப ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாரி பேட்டர்னா பிரிச்சு படிக்கும்போது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். லாஸ்ட் டைமும் அந்த மாரி தான் பிரிப்பேர் பண்ணேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நம்ம சேனல போய் தெரியாதவங்க கண்டிப்பா சேனல போய் பாருங்க. எல்லா வீடியோஸும் போட்டிருப்பேன். ஜெனரல் இங்கிலீஷ் சம்மந்தமா எல்லா மெட்டீரியலும் ரெடி பண்ணி குடுத்துருப்பேன். கீழயே பிடிஎஃப் இருக்கும் லிங்க்ல. ஸோ அத நீங்க எடுத்துக்கலாம். எத வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல நீங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஜெனரல் இங்கிலீஷ்ல 95 பிளஸ் எடுத்தே ஆகணும். மேத்ஸ்ல 25க்கு அட்லீஸ்ட் 20 பிளஸ்ல எடுத்தாகணும். அது இல்லாம ஜிஎஸ்ல ஏதாவது 2 யூனிட் 6 பொலிட்டிக்கல் சயன்ஸ் இது 2யும் படிச்சுக்கோங்க. அதுல இருந்து அதிக கேள்வி வருது. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணா கூட இது 2ம் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கேள்வியாவது வந்துரும். ஸோ அந்த 30 கேள்வில ஒரு 25 கேள்வியா எடுத்தீங்கன்னா தான் ஒரு 140 கிட்டயாவது இருப்பீங்க. அப்புறம் மீதி இருக்க கேள்வி ஏதாவது ஒரு கெஸ்ட்ல அடிச்சா கூட ஒரு 150 பிளஸ் 160 பிளஸ்க்கு போகும். ஓகேங்களா? பட் நான் இந்த சொன்ன ஏரியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ டெஸ்ட் பேட்ச்ச யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த டைம் மெயின்ஸ்குள்ள போணுங்கிற முடிவோட படிங்க. ஏன்னா ஜெனரல் தமிழ கம்பேர் பண்ணும்போது ஜெனரல் இங்கிலீஷ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். எவ்வளோ டஃப்பா கேட்டாலும் நம்ம ஈஸியா என்ன செய்ய முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும். 2வது கிராமர்ல இருக்க 75 டாபிக்ஸ் வந்தீங்கன்னா, புக்ல படிக்கிறது கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ டிபெண்ட் பண்ணி ஒரு காமன் சென்ஸோட ஆன்ஸர் பண்ற மாரி தான் இருக்கும் எல்லாமே. சரிங்களா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.